4 7 9 மேல உட்காந்தா சேஃப். பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணலாம். இன்னும் ஒரு கிரீன் வரணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தருவேன் நான். நிஃப்டியில் யாருன்னா ட்ரேட் பார்க்குறீங்கன்னா 24,350 இல்லைன்னா 24,400 கால். 24,350 101 ரூபா இருக்குது, அது ஓப்பன் ஆகட்டும். 24,400 கால். காலையில் புட் சைடு போவேன்னா காலையில் கால் சைடு பாருங்கள், அதுக்கப்புறமா ட்ரேடு புட் சைடு பாருங்கள். 74 ரூபா போகுது. புட் சைடுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸை 24,450 புட் நல்லா இருக்கு. 500 இன்னும் சூப்பராக இருக்கு. 500 புட் ஆர் 450 புட், 24,450 ஆர் 24,500. அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அது ரெண்டுத்துல எதனா ஒரு புட் சைடுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,450. 500ல் ஸ்டாப் லாஸ் மெதுவாக மூவ் ஆகும். 450 கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஆன வந்து போவோம். புட் சைடு பார்க்குறவங்க அதை பார்த்துருந்தோம். கால் சைடு தான் நீங்கள் இப்போதைக்கு ட்ரேடை வாட்ச் பண்ணுவோம். 400 ஆர் 350. 24,350 கால் 101 ரூபா போகுது. 24,400 69 ரூபா இருக்கு. ஓகே, நிஃப்டியில் எடுக்கிறவங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிளான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம சென்செக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலையில். 78,100 கால். 78,100. அடுத்தது 78,000 கிடச்சிச்சுன்னா அந்த லெவலில் 78,000 மாற்றிக்குவோம். 78,000 நல்லாயிருக்கும், பட் ப்ரீமியம் 500 ரூபா போகுது. அதனால் 78,100 ப்ரீமியம் கால் சைடுக்கு. புட் சைடு ஸோ ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் பிளான் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணுவோம் இன்னைக்கு. பட் இதில் ஃபுல்லாக போகணுன்னு அவசியம் இல்லை. 150 பாயிண்ட் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இது 65, அப்புறம் 80, அப்புறம் 101, அப்புறம் தான் இது. ஸோ இது 3 லெவலாக பிரியும். 66 பாயிண்ட்ஸ், 83 பாயிண்ட்ஸ், 96 பாயிண்ட்ஸ், அப்புறம் இந்த பாயிண்ட் 125. ஸோ இதை பார்க்குவோம், பிளான் பண்ணணும் கால் சைடுக்கு. புட் சைடு போச்சுன்னா வெயிட் பண்ணுவோம், உடனே எடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? கால் சைடில் 150 வரைக்கும் டார்கெட் வைப்போம் பாயிண்ட்ஸு. இதெல்லாம் சும்மா நிறைய பாயிண்ட் மேலே போயிடும், பார்த்துட்டு டிசைட். 78 கால் சைட் லாட் ரெடியாக வைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ட்ரி போட வேணாம், லாட் மட்டும் வைங்க. இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வரட்டும். இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வந்தோடனே என்ட்ரி பண்ணுவோம். எஸ், கால் சைடு என்ட்ரி. கரெக்டாக எக்ஸிட் ஆயிடணும் இந்த இடத்துல. $479 டிசைட் பண்ணுங்க. 479க்கு மேலே உட்காரணும். 479 மேலே உட்காந்தா சேஃப். பியூட்டிஃபுல். $479 மேலே உட்காந்தா சேஃப். பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணலாம். இன்னும் ஒரு கிரீன் வரணும். ட்ரையல் பண்ணலாம். இன்னும் ஒரு கிரீன் வரணும்.
Yes, exit. $63 points. Call side யார் எடுத்தது? Beautiful. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்ரெசிவ் ட்ரேட் தான் அது. So as usual scalping 63ல நீங்க ஒரு 20-25 பாயிண்ட் எடுத்தா போதும், மிஸ் ஆகாது. இப்போ திருப்பி இது ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் தான் மேலே போகும். திருப்பி இப்படி வந்து அப்புறம் இந்த டார்கெட் போகும். பட் ஒரே டைமில் வால்யூம் வந்துச்சுன்னா இப்போ கால் சைடுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். கூட முடிச்சே போச்சு. அது இன்னும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? நம்ம டார்கெட் பிளான் பண்ணது இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இன்னும் பெண்டிங் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. இதில் போச்சுன்னா கூட ஒரு 20-25 பாயிண்ட்டு, மேலே இன்னொரு 10 பாயிண்ட் வரும். இவ்வளோ தான் இருக்குது. இன்னொரு 40 பாயிண்ட் இருக்குது மூமெண்ட்டு. கால் சைடு ஸ்கேல்பிங் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்டாப் லாஸாக வச்சு ஒரு 40 பாயிண்ட் கிட்ட வருவாங்க. 30-40 பாயிண்ட் வரும். பட் உள்ளே நுழைஞ்சிட்டு உடனே அந்த ஹை விக்கு தெரிஞ்சிச்சுன்னா வெளியில் போயிடுங்க. ஏன்னா இன்னும் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து தான் போகும். ஒரே வாட்டி வேகமாக போகாது. இன்னும் சின்னதாக தான் போகுது. இது கேண்டில் பெரிய கேண்டில் ஒரே லெங்க்தி கேண்டலாக போகாது. கொஞ்சம் லேட் ஆகும். எஸ், ரெடி ஆகிருக்கு. இப்போ போவோம். நல்லா இருக்குது. இப்போ அது மூவ் ஆகிடும், மேலே போயிடும். இந்த டார்கெட் கொடுத்துரும். இப்போ க்ரீன் ஆகி மேலே போயிடும். கால் சைட் க்ரீன் ஆகிடும். இந்த வாட்டி போயிடும் மேலே. அந்த வரைக்கும் எடுத்துன்னு விடுங்க. பட் மேலே போச்சுன்னா ஒரு அடி அடிக்கும். அந்த க்ரீன் ஆகி போகும். பட் அடுத்த செகண்டே ரெட்டாக மாறுது அக்ரெசிவாக. ஒரு வாட்டி விட்டு கொடுத்துச்சுன்னா இது பெருசாக மேலே போகும். அந்த நேரத்தில் யார் லக்கின்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு பிளாஸ்ட் ஆகிட்டு ரிலீஸ் ஆகும் டார்கெட்டு கால் சைடு. ஏன்னா டே ஸ்லோ கிட்ட வருது. இது சரி, டக்குன்னு இது ரிலீஸ் ஆச்சுன்னா இது மேலே போகும். அந்த நேரத்தில் உள்ளே இருக்கணும் நீங்கள். ட்ரையல் பண்ணுங்க. இப்போதான் கால் சைடான ஜோன் உள்ள நுழையுது. இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா எங்கேயோ போகும். இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா இன்னும் இருக்கு மூவ்மெண்ட். மிஸ் பண்ற போறீங்க. இப்போதான் கால் சைடுக்கான பிளாஸ்ட் நுழையுது. அட்லீஸ்ட் ஒரு 515 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். 515 ஒரு இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். எஸ், அவ்வளோதான். இன்னும் ஒரு ஹை அடிச்சுட்டு விட்டுறோம். அதுக்கு மேலே ட்ரையல் பண்ண திரும்பி வரும்போது இங்கே இறங்கிக்கோங்க. மேலே போயிட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு இங்கே ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ், மேலே போன பிறகு இங்கே ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. அவ்வளோதான். ட்ரேட் நம்பர் 3. இதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஹவ் வாஸ் த செஷன்? இந்த ஒரு ட்ரேடுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம். ரொம்ப சத்தாச்சு பாயிண்ட் தருது. பட் நீங்களும் அந்த கூகுள் மீட்ல காலையில் 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 754000-150க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம் நீங்கள்.
ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த